வருகின்றார் திருநாளை போவாராம் மறைமுனிவர். பயன்படுத்திக்குவாங்கன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டேன். போடா உனக்கு வேலை இல்லை, இவன் குளம் வெட்டி நாங்க தண்ணி குடிக்கலாம்னு சொல்லி எல்லாரும் வேலைப்பட்டாங்க. அப்படியே நான் மனம் சிலைக்காம என்னால் முடிந்த வரைக்கும் அங்கேயே தங்கி இருந்து மண்வெட்டியினால வெட்டியும் கற்பாறையினால ஊன்றியும் கற்களை அடுக்கியும் அதை ஒரு சுவாமி புஷ்கரணியாகவே ஆக்கி யாரெல்லாம் பரிகாசம் செய்தார்களோ அவர்களே அந்த நீரை பயன்படுத்துற மாதிரி
எல்லாருக்கிட்டையும் நான் சிதம்பரம் போறேன்னு சொன்னேன். எல்லாரும் எள்ளி நிறைய சிதம்பரம் போறதுன்னா சாதாரணமா உன்னாலலாம் போக முடியாது, அங்க போனா உன்னை உள்ளே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயமுறுத்திட்டாங்க. தினமும் காலையில் எழுவேன், நாளைக்கு போவேன் சிதம்பரம், நாளைக்கு போவேன், நாளைக்கு போவேன் சிதம்பரம், நாளைக்கு போவேன் என்று தினந்தோறும் உறங்கச் செல்வேன். நாளைக்கு போவேன் சிதம்பரம், நாளைக்கு போவேன், நாளைக்கு போவேன் சிதம்பரம், நாளைக்கு போவேன் என்று தினந்தோறும் நானும் உறங்கச் செல்வேன். விடிந்ததுமே என் முடிவை மாற்றிக்கொள்வேன், பொழுது விடிந்ததுமே முடிவை மாற்றிக்கொள்வேன், கண்ணீரை நானும் துடைத்துக் கொள்வேன். தூங்குறதுக்கு போறதுக்கு முன்ன நான் நாளைக்கு சிதம்பரம் போயிடுவேன், நான் நாளைக்கு சிதம்பரம் போயிடுவேன் படுக்கிறதுக்கு போவேன். தூங்கி எழுந்ததும் போனா என்ன சொல்லுவாங்களோ, யார் என்ன சொல்லுவாங்களோன்னு சொல்லி கண்ணில் இருந்து வர கண்ணீரை தொடச்சுன்னு வேலைக்கு போயிடுவேன். ஆனா ஒரு நாள் நான் சிதம்பரம் தரிசனம் பண்ணணும்ன்ற உறுதியில் நான் வைராக்கியத்தோட இருந்தேன். ஒரு நாள் வந்தது, யார் என்ன பண்ணாலும் சரி, போற உயிர் சிதம்பரத்திலே போனாலும் சரி, நான் போய் நான் நம்பலாம் பார்த்தே ஆகணும்னு சொல்லி அந்த பக்தியினுடைய அன்பினுடைய வெளிப்பாடாக வேகமா சிதம்பரத்துக்கு நடந்தே போனோம். இல்லை நகர் நோக்கி நான் நடந்தேன், இல்லை நகர் நோக்கி நான் நடந்தேன், எல்லையிலே நான் நின்று பார்த்தேன்.
வைராக்கியமா சிதம்பரம் போய் நிக்கணும் வேக வேகமா நடந்தேன். தில்லை நகரத்தினுடைய எல்லை அடைஞ்சதும் அந்தவர்கள் எல்லாம் நிறுத்து அங்கங்க உழவில் இருந்தாங்க. மக்கள் எல்லாம் போயிட்டு வரவும் எல்லா இடங்களிலும் வேத மந்திரங்கள் சொல்ல தில்லைவாழ் அந்தனர்கள் 3000 இல்லங்களில் இருந்தும் அந்த வேள்வி தொகை வானத்துல மேகம் மாதிரி நின்று எல்லாரும் சிவநாமத்தை சொல்ல ஆடி பாடி இசைக்கருவிகள் எல்லாம் இசைத்து மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருந்தாங்க. அதை பார்த்ததும் இந்த நகரத்துக்குள்ள நுழையத்துக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு நினைச்சேன். எனக்கு தகுதி இல்லை
சொல்லி என்கிட்ட சொன்னதோட தில்லைவாழ் அந்தணர்கள் 3000 கனவுலையும் சாமி போய் தில்லையின் எல்லையிலே நந்தன்னு என் மகன் ஒருத்தன் கொடுத்திருக்கிறான், அவன் அழைச்சு போட்டு எனக்கு தரிசனம் காட்டுங்கன்னு சொல்லி அப்பன் நாடகிலே அந்த அப்பன் நாடகிலே துளை கொடிக்கும் பூரண கும்பமணி. யாரோ நந்தன் ஒருத்தர் வந்திருக்கிறாராமே, சாமி அவரை அழைச்சு தரிசனம் காட்ட சொன்னாங்க. எங்க வந்திருக்கிறாரு தேட